வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல மலையாளத்துல போன வருஷம் வெளியான சோல் ஸ்டோரிஸ் அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல மொத்தமா 5 எபிசோட் இருக்கு. எல்லாமே தனித்தனி கதையா தான் இருக்கும். மொத 3 கதையை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலனா லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா ஃபர்ஸ்ட் வீடியோவை பாருங்க. அதை பார்க்கலனாலும் இது உங்களுக்கு புரியும். அதனால டைரக்டா இதை கூட கண்டினியூ பண்ணனா கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். 4வது கதையோட ஸ்டார்டிங் சீனே அருந்ததின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. வீட்டுல ரோஜா பூலாம் வளர்க்குறாங்க போல. அதுல இருக்க துகள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. பாயாசம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பாயாசத்துக்குள்ளதான் இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க பையன் பக்கத்துல உட்காந்து இதெல்லாம் கவனிக்கிறான். ஏமா இதை போடுறீங்கன்ற மாதிரி கேட்கிறான். அப்பதான் வாசம் சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வராரு. ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் 20 வயசு வித்தியாசம் இருக்கும் போல. ஏன்னா ரொம்ப ஏஜ்டு பர்சன் மாதிரி தெரியுறாரு. என்ன திடீர்னு பாயாசம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சும்மாதான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாயாசத்தை ரெடி பண்ணிடுறாங்க. பையனும் வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். இவங்க பையனுக்கு ஒரு கிளாஸை தந்துடுறாங்க. சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்றான். இப்ப பையனை ஸ்கூலுக்கு கூட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க வீட்டுல தான் மாமனாரும் மாமியாரும் இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. அருந்ததி பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு வேலைக்கு போலாம்னு நினைக்கிறாங்க. பையன் ஸ்கூலு பக்கத்துல தான் இருக்கு போல. நடக்க வச்சுதான் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. பையன் இருக்கான்ல, எதுக்கு பாயாசம் செஞ்சு எடுத்துட்டு போறீங்கன்ற மாதிரி கேட்கிறான். ஒரு ஸ்பெஷலான பர்சனுக்கு தரதுக்காக தான் கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஸ்பெஷலான பர்சனா? என்னை விட ஸ்பெஷலான பர்சனா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். உன்னை விட எனக்கு யாரு ஸ்பெஷல்? நீ தான் எனக்கு எல்லாரை விடவும் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பையனும் சிரிக்கிறான். இப்ப இந்த பையனோட ஸ்கூல் வந்துருது. பத்திரமா போன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப இவங்களோட வேலைக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல கேர் டேக்கர்னு ஒருத்தங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பொசிஷன்ல தான் இவங்க வேலை பாக்குறாங்க. வந்தோடனே செக்யூரிட்டி ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு. அதாவது கிளீனிங் பண்ற இடத்துல கிளீனிங் வேலை நடக்கும் போது ஒருத்தங்களோட கையை கிழிச்சுக்குது. இவங்களுமே பாக்குறதுக்காக வராங்க. கிளவுஸ் போட்டுதான் இவங்க வேலை பண்ணிருப்பாங்க. இருந்தாலுமே கை கிழிச்சிருக்கு. அடிக்கடி அந்த இடத்துல பாட்டில் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அருந்ததி ஏற்கனவே பல வாட்டி செக்ரட்டரி கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பெருசா அவர் காது கொடுத்து கேட்க மாட்டாரு. இப்போ ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த லேடியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. சார், செக்ரட்டரிக்கு நீங்க தான் புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் பேசுறேன் மேடம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அருந்ததியும் ஏத்துக்கிறாங்க. அருந்ததிக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்தவங்க முதல்ல கண்ணாடியில இவங்களோட முகத்தை பாத்துக்கிறாங்க. இவங்க இந்த பாயாசத்தை யாருக்கோ தரப்போறாங்க போல. அதுக்காக தான் இவங்க முகத்தெல்லாம் பாத்துக்கிறாங்க. மொத்தம் 5 ஸ்டோரி இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த 5 ஸ்டோரியிலயும் காமனான விஷயம் இந்த அபார்ட்மெண்டா தான் இருக்கும். இப்ப அருந்ததி இருக்காங்க பாத்தீங்களா, பர்டிகுலரா ஒரு பிளாட்டுக்கு வராங்க. அந்த பிளாட்ல டெய்சின்ற ஒரு பொண்ணு மட்டும் தான் தங்கிட்டு இருக்கா. மேல் படிப்புக்காக தான் இங்க தங்கிட்டு இருக்கா. இப்ப இவங்களுமே கதவை திறந்து உள்ள வராங்க. பயங்கரமா வாசனை வருது. அதெல்லாம் இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன, என் ரூம் வாசனை சூப்பரா இருக்கான்ற மாதிரி டெய்சி கேக்குறா. ஆமான்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் உங்களுக்கு பாயாசம் எடுத்துட்டு வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டெய்சி அருந்ததி கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசுவா. அருந்ததிக்கும் பிடிச்சிருக்கு. அதனால தான் இவங்களுக்காக ஸ்பெஷலா பாயாசம் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. உட்கார் அருந்ததி, நீ உடனே போகாத, நம்ம 2 பேர் சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க உட்கார வச்சிடுறாங்க. டெய்சிக்கு நிறைய போன் கால் வருது. அதை எடுக்காம கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எடுங்கன்ற மாதிரி அருந்ததி சொல்றாங்க. எல்லாருமே ரொம்ப ஃபேக்கா என்கிட்ட பர்த்டே விஷஸ சொல்லுவாங்க. அதுல எனக்கு விருப்பம் இல்ல, அதனால தான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் டெய்சி சொல்றாங்க. டெய்சி இருக்காங்கல்ல, பாத்திரத்தை எடுக்கிறதுக்காக உள்ள போறாங்க. அந்த சமயம் இவங்களும் வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அருந்ததிக்கு மேல ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட இருந்து போன் கால் வருது. அருந்ததியும் நின்னு தான் பேசுறாங்க. சரி சார், பண்ணிடுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. போன்ல தானே பேசுறீங்க, உட்காந்து பேசுங்கன்ற மாதிரி டெய்சியும் உட்கார வைக்கிறாங்க. திரும்பி போன் கால் வந்தோடனே இவங்க எந்திரிச்சிடுறாங்க. எத்தனை வாட்டி சொல்றது, உட்காருங்கன்ற மாதிரி டெய்சியும் உட்கார வைக்கிறாங்க. அதே மாதிரி மேடம் மேடம்னு கூப்பிடுறாங்க. மேடம்னு எல்லாம் கூப்பிடாத, டெய்சினே கூப்பிடு அப்படின்ற மாதிரி டெய்சி சொல்றாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல பாயாசத்தை குடிக்கிறாங்க. டெய்சி லெஸ்பியன் போல ரொம்ப க்ளோஸா தான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. அருந்ததி பையனை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க போல. இந்த டெய்சியும் பையனை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேர் பேசிக்கிட்டே பாயாசத்தை குடிச்சு முடிச்சிடுறாங்க. இப்ப அருந்ததியும் பாத்திரத்தை வச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள டெய்சி இருக்கால, லாக் பண்ணிடுறா. அவங்க உதட்டுல கொஞ்சம் பாயாசம் ஒட்டி இருக்குல்ல, அதெல்லாம் இவன் நெருங்கி வந்து கிஸ் பண்ணியே எடுக்கிறா. இவங்களும் எதுவுமே சொல்லாம கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப அருந்ததியும் கொஞ்சம் விலகுறாங்க. என்ன தேடுவாங்க, நான் கிளம்பணும்ன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அருந்ததி போயிட்டு இருக்கும் போது டெய்சியும் லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. அருந்ததியும் அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது வெக்கப்பட்டுக்கிட்டே வராங்க. அருந்ததிக்கும் இந்த விஷயம் லைட்டா பிடிச்சிருக்கு போல. அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் இவங்களுமே கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க.
என்னதான் அருந்ததிக்கு இது பிடிச்சிருந்தாலும் நம்ம பண்றது சரியா தப்பான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இவங்களை சரியா பாத்துக்க மாட்டாரு, ஹஸ்பண்ட் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது போல, அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி டெய்ஸியை நமக்கு காட்டுறாங்க. டெய்ஸி பயங்கரமா மேக்கப் போட்டு கண்ணாடியை பார்த்தெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கா. ஈவினிங் டைம் அருந்ததியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மாமனார் இருக்காரு பாத்தீங்களா, மாமியாரை கிளீன் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மாமியாரால நடக்க முடியாது போல, இவங்க வந்ததுனால நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மாமாவோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, சைக்கிள்ல டீ எல்லாம் வச்சிருவாரு, அதை ஒவ்வொரு இடமா போய் தருவாரு. அதுக்காக இவங்களுமே ஹெல்ப்லாம் பண்றாங்க. மாமாவும் போயிட்டு வரேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பையன் சாப்பிட்டு முடிச்சு டிவி எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப நேரம் டிவி பார்க்காத, காலையில ஸ்கூலுக்கு போனல, போய் படுன்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்லிட்டாங்க. அதே சமயம் ஹஸ்பண்ட பார்த்து நீங்க குளிச்சுட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால தான் இப்படி சொல்றாங்க. அது ஹஸ்பண்டுக்கும் நல்லா புரியுது. ஓஹோ குளிக்கணுமா, இரு உடனே போறன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. அவர் பயங்கரமா குஷியாயிடுறாரு. ஏன்னா பெருசா இவங்களுக்குள்ள ஒன்னா இருக்கிறது நடக்க மாட்டேங்குது போல, ரொம்ப ரேரா தான் நடக்குது போல. ஹஸ்பண்ட் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அருந்ததியும் குளிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை அப்படியே தள்ளி கொண்டு போயிட்டு பெட்ல படுக்க வச்சிடுறாரு. இப்ப இவங்க கூட ஒன்னாலாம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவரு ஒன்னா இருக்கும் போது எந்த ஒரு ஃபீல்மே உங்களுக்கு வர மாட்டேங்குது. இவர் பாட்டுக்கு ஒன்னா இருந்து முடிச்சுட்டு படுத்துறாரு. ஆக்சுவலா டெய்ஸி ஒரே ஒரு முத்தம் மட்டும் தான் தந்திருப்பாங்க, அதுல ஒரு ஃபீல் கிடைச்சது பாத்தீங்களா, அதுல பாதி ஃபீல் கூட ஹஸ்பண்ட் ஒன்னா இருந்ததுல கிடைக்கல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. வேற ஒரு நாள் வேலைக்கு போக வேணான்ற மாதிரி அருந்ததி படுத்துட்டு இருப்பாங்க. இப்ப அருந்ததி காலையில கொஞ்சம் லேட்டா தான் கண்முழிக்கிறாங்க. பார்த்தா எதிர டெய்ஸி இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம கற்பனை போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நான் கற்பனைலாம் இல்ல, உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வந்திருக்கன்ற மாதிரி டெய்ஸி சொல்றாங்க. நீ இன்னைக்கு வேலைக்கு வரல, அதனால தான் பாக்குறதுக்காக வந்திருக்கன்னு சொல்றாங்க. தலைவலி தான், வேற எதுவுமே இல்லைன்ற மாதிரிலாம் அருந்ததி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அருந்ததி மாமனார் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களுக்காக இஞ்சி போட்ட டீயும் மாத்திரையும் தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. இவங்களுமே அதெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப டெய்ஸி இருக்காங்கல்ல, மாமனார் கிட்ட ரொம்ப சகஜமா பேசுறாங்க. அதே சமயம் படுத்த படுக்கையா இருக்க அந்த லேடியை பார்க்கலான்ற மாதிரி பாக்குறதுக்காக வராங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா மாமனார் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பீஃப் தான் சமைச்சிட்டு இருக்காரு போல. இதை டேஸ்ட் பண்ணி பாருமான்ற மாதிரி டெய்ஸிக்கு தராரு. சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் டெய்ஸி சொல்லிட்டு இருக்காங்க. நான் அந்த அளவுக்கு சமைப்பேன் அப்படின்ற மாதிரி மாமனார் சொல்றாரு. இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுற மாதிரி ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. டெய்ஸியும் கையை துடைக்கிறதுக்கு துணியை தேடிட்டு இருக்காங்க. இப்ப அருந்ததி சாரிலேயே இவங்க கையெல்லாம் தொடச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். நீதான் அந்த அழகான பையனா, உன்னோட தாத்தா பீஃப் செஞ்சிருக்காரு, போய் சாப்பிடுன்ற மாதிரி சொல்றாங்க. பீஃப் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். சரி உனக்கு வேற என்ன பிடிக்கும்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எனக்கு எக் பப்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி அடுத்த வாட்டி நான் வருவேன்ல, அப்ப நிறைய வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நான் கிளம்புறேன்ற மாதிரி இந்த பையன் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்களை விடுறதுக்காக அருந்ததியும் கூடியே வந்துட்டு இருக்காங்க. கார் வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப டெய்ஸி இருக்காங்கல்ல, இவங்களோட கையை அழுத்தி பிடிக்கலாம் செய்யறாங்க. அருந்ததிக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு, யாராவது பாத்துற போறாங்க அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே கார் வந்து சேர்ந்துடுறாங்க. நான் கிளம்புறேன்ற மாதிரி டெய்ஸியும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். நீங்க ஸ்பெஷலான பர்சன் சொன்னீங்கல்ல, அது இந்த அக்கா தானான்னு கேட்கறான். ஆமா இந்த அக்கா தான், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. ரொம்பவே பிடிச்சிருக்குமா, ரொம்ப ஜாலியா பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். அபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர்லாம் வந்தா கேர்டேக்கர் கிட்டயே தந்துருவாங்க போல, அந்த மாதிரி ஒருத்தர் கேர்டேக்கர் கிட்ட தரலாம்னு நினைக்கிறாரு. ஆனா கேர்டேக்கர் இல்ல. மேடம் கேர்டேக்கர் எங்க இருக்காங்கன்னு தெரியல, உங்ககிட்டயே எடுத்துட்டு வந்து தந்துருவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல இல்ல பக்கத்துல தான் இருப்பாங்க, நீங்க தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்டயே தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. மேடம் நீங்க தான் எடுத்துட்டு போய் தரணுமா, தந்துருங்கன்ற மாதிரி இவருமே தந்துட்டு போறாரு. இவங்களை வர வைக்கிறதுக்காக தான் டெய்ஸி இப்படி பண்றாங்க. ஏன்னா சும்மா சும்மா இவங்க வீட்டுக்குள்ள வர முடியாதுல்ல, அதனால ஏதாவது ஆர்டர் பண்ணி இவங்களை இப்படி வர வைப்பாங்க போல. தந்துட்டு உடனே போலான்னு பார்த்தா டெய்ஸி விட மாட்டா. கதவெல்லாம் லாக் பண்ணி இவங்க கூட ஒன்னா இருந்துட்டு இருக்கா. அடிக்கடி டெலிவரி வந்துகிட்டே இருக்கு. டெய்ஸி மேடத்துக்கு டெலிவரி தந்துருங்க தந்துருங்கன்ற மாதிரி நிறைய பேர் தந்துகிட்டே இருக்காங்க. இவங்களுக்குமே டெய்ஸி கூட பழகிறது பிடிச்சிருக்குல்ல. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் டெய்ஸியோட ரூமுக்கு போயிடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. டெய்ஸிக்கு போர் அடிக்குது, இவங்களை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க செக்ரட்டரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவர் வேற இருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் டெய்ஸி யோசிக்கிறாங்க. இவர் போனதுக்கு அப்புறம் உள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு நீ இங்கேயே ஸ்டே பண்ணுன்னு சொல்றாங்க. இங்கேயா, அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி அருந்ததி சொல்றாங்க. நான் ஏற்கனவே உன்னோட மாமனார் கிட்ட கால் பண்ணி பேசிட்டேன், எனக்கு உடம்பு முடியல தங்க வச்சுக்கிறேன்னு கேட்டேன், அவரு சம்மதம் சொல்லிட்டாரு, இங்கேயே தங்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க.
இவங்க கொஞ்சிட்டு இருக்கும் போது செக்ரட்டரி வராரு. சட்டுன்னு டெய்ஸி விலகிடுறாங்க. என்ன பிரச்சனை மேடம்னு கேக்குறாங்க. பாத்ரூம்ல வாட்டரோட பிரஷர் கம்மியா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஏதுன்னு ஆளை வச்சு பாரு அருந்ததி அப்படின்ற மாதிரி செக்ரட்டரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாரு. சாரே சொல்லிட்டாரு வீட்டுக்கு வந்து அந்த வேலையெல்லாம் கவனி அப்படின்ற மாதிரி இவங்களும் கிண்டலா சொல்றாங்க. அருந்ததியும் சரின்ற மாதிரிலாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அருந்ததி யார் கண்ணிலையும் படாம அந்த பிளாட்டுக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப லிப்ட்ல பிளாட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நடுவுல செக்ரட்டரி ஒரு ஃப்ளோர்ல ஏறுறாரு. செக்ரட்டரியும் எங்கம்மா போயிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. பிரஷரை செக் பண்ண சொன்னாங்கல்ல, அதனால தான் ஆளை வர சொல்லியிருக்கேன், பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரிம்மா இந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. அந்த செக்ரட்டரி இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு பக்கம் கிளம்பிடுறாரு. இவங்க இருக்காங்கல்ல டெய்ஸியோட பிளாட்டுக்குள்ள போகணுன்ற மாதிரி கதவை தட்டுறாங்க. டெய்ஸி கதவை திறந்துடுறாங்க. நல்ல வேலை யாரும் பார்க்கலன்ற மாதிரிலாம் அருந்ததி சொல்றாங்க. டெய்ஸி உங்களுக்காக பெரிய ஏற்பாடே பண்ணியிருக்காங்க. அதாவது கேண்டில் லைட் டின்னர் மாதிரிலாம் சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. டெய்ஸி கிட்ட இருக்க ஒரு ட்ரெஸ் அருந்ததியை போட வச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ஒயின்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. அருந்ததியும் என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. டெய்ஸி என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை தாண்டி நீ இன்னசென்ட்டா பண்ணுவல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா டெய்ஸி அம்மா கிட்ட பெருசா பேச மாட்டாங்க. அம்மாவோட கால் வந்தாலும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அருந்ததி பல வாட்டி கவனிச்சிருப்பாங்க. அம்மாக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி அம்மாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டெய்ஸியும் அண்ணனும் சின்ன பசங்களா இருக்கும் போதே அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை விட்டுட்டு போயிருப்பாரு. அப்பத்துல இருந்து அம்மா தான் தனியா இவங்க ரெண்டு பேரையும் கவனிச்சுப்பாங்க. இந்த அளவுக்கு ஆளாக்கி இருப்பாங்க. அம்மாக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் இருப்பான். இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து சேர்ந்து விளையாடுவாங்க. அம்மா என்ன நினைப்பாங்கன்னா, அந்த பையனை கல்யாணம் பண்ணிப்பா, எல்லாம் நல்லபடியா அமையோன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. எனக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும், ஆனா லவ் கிவ்ன்ற எந்த ஒரு ஃபீலும் எனக்கு வந்தது இல்ல. அவன் மேல மட்டும் இல்ல, எந்த ஒரு ஆண் மேலயும் எனக்கு வந்தது இல்ல. இத பத்திலாம் என்னோட அம்மா கிட்ட சொல்ல முடியல. என்னென்னமோ சாக்க சொல்லி அவாய்ட் பண்ண. அதுலதான் என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இப்ப அந்த பையனோட அம்மா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுல என்னோட அம்மாக்கு ரொம்ப வருத்தம். இதனால தான் அடிக்கடி என்கிட்ட சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எப்படியாவது நான் லெஸ்பியன் அப்படின்றத என்னோட அம்மா கிட்ட வெளிப்படுத்தணும், அதுக்கான ஒரு நாள் வரும்ல, அப்ப கண்டிப்பா வெளிப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன்கிட்ட என்ன பிடிக்கும்ன்றத நான் சொன்னேன்ல, என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும் அதை சொல்லுன்ற மாதிரிலாம் டெய்ஸி கேக்குறாங்க. அருந்ததி எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. இவங்களை நெருங்கி வராங்க. இவங்க கழுத்து கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணிலாம் பாக்குறாங்க. ஓஹோ என்னோட வாசம் தான் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி டெய்ஸி கேக்குறாங்க. இவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே இந்த இடத்துல இன்டிமேட்டாலாம் இருக்காங்க. அப்படியே மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அருந்ததி சீக்கிரமா கண் முழிச்சிடுறாங்க போல. அவங்க வீட்ல ரெடி ஆகுற மாதிரி இந்த இடத்துலயும் ரெடிலாம் ஆயிடுறாங்க. இப்ப காஃபிலாம் ரெடி பண்ணிடுறாங்க. அதை இவங்களுக்கு தரதுக்காக வராங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் தருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க தரதுக்காக வராங்க. டெய்ஸியும் கையை பிடிச்சி ரொமான்ஸ்லாம் பண்றாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. பக்கத்து வீட்டு ஆன்ட்டியா தான் இருக்கும். நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி டெய்ஸி பாக்குறதுக்காக கதவு கிட்ட போறாங்க. கதவுல ஓட்டை இருக்கும்ல, கண்ணை வச்சு பாக்குறாங்க. பார்த்தா அம்மாவும் அண்ணனும் வந்திருக்கிறது தெரிய வருது. செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அருந்ததி வேற அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. நீ கொஞ்ச நேரம் ரூம்குள்ளேயே இருன்ற மாதிரி ரூம்குள்ள வச்சு கதவை சாத்திடுறாங்க. இப்ப கதவை திறந்துடுறாங்க. உள்ள வந்த அம்மா இருக்காங்கல்ல, கால் பண்ணா எடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. போனு சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது, அதனால தான் கவனிக்கலன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அம்மா பொண்ணுக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்கல்ல, அந்த பையனோட வீட்டுல நிச்சயதார்த்தம் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு போல, அதனால தான் அம்மா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ரொம்ப டயர்டா இருக்கு, நான் குளிக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா இருக்காங்கல்ல, இவங்க ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த ரூம்குள்ள அருந்ததி இருக்காங்க. இது யாருன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இவங்க ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம்ல, ஆனா இவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டாங்க. வேலைக்காரிமா, பிரஷர் கம்மியா இருந்ததுன்றதுக்காக வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லிருக்கலாமே, எதனால வேலைக்காரின்ற மாதிரி சொன்னா? அப்ப நம்மள அவ எப்படி பாத்துருக்கா? மத்தவங்க கிட்ட நம்மள பத்தி சொல்றதுக்கு இவ அசிங்கப்படுறாளா அப்படின்ற மாதிரிலாம் அருந்ததி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அருந்ததி ஓவர் கோட்டை எடுக்காமையே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஓவர் கோட்டை விட்டுட்டீங்க பாருங்க, எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அதாவது ஒரு வேலைக்காரி கிட்ட பேசுற மாதிரி இவங்க கிட்ட பேசுறா. அம்மா பாக்குறாங்கல்ல, அதனாலதான் இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. இப்ப இவங்களுமே ஓவர் கோட்டை வாங்கிடுறாங்க. கிளம்பி போகும்போது தேங்க்யூ மேடம்னு ஒரு ஓனர் கிட்ட ஒரு தொழிலாளி எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இவங்க சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்கிற இந்த பொண்ணுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த பொண்ணு இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அருந்ததியும் லைட்டா அழுதுகிட்டே தான் வெளியே வராங்க. லஸ்ட்டுக்காக மட்டும் தான் நம்மள யூஸ் பண்ணிருக்கா போல, நம்மள லவ்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்றாங்க. இப்படி ஃபீலிங்கா இவங்க போறதோட இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. மூணாவது கதையில மாலினின்னு ஒருத்தங்க வந்திருப்பாங்க. அவங்க தான் இந்த கதையில முக்கியமா இருப்பாங்க. மாலினியை பொறுத்த வரைக்கும் பக்கத்து பிளாட்லயே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. தினமும் காலையில இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வாக்கிங்லாம் பண்ணுவாங்க. மாலினி அந்த ஃப்ரெண்டை கூட்டு போறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே லிஃப்ட்ல வந்துட்டு இருக்காங்க.
அப்ப வேற ஒரு நபர் இருக்கார்ல, என்ன மேடம் காலையிலே வாக்கிங்க்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சாதாரணமா கேக்குறாரு. இந்த மாலினி ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, எப்ப பாரு ஊர் கதை தான் பேசுவாங்க. இப்ப லிஃப்ட்ல வரும்போது ஒரு நபர் சாதாரணமா பேசினாரு பாத்தீங்களா, அவரை பத்திலாம் சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நிறைய பேரை பத்தி காசிப்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெருசா மாலினி காதுல வாங்க மாட்டாங்க, பேசிக்கிட்டே இவங்க கூட நடந்துட்டு இருக்காங்க. சில பொண்ணுங்க ஜாகிங்லாம் போயிட்டு இருக்காங்க, அவங்க ரொம்ப டைட்டான Dress போட்டிருக்காங்கல்ல, எவ்வளவு டைட்டா போட்டிருக்கா பாரு அப்படின்ற மாதிரி மாலினி ஃப்ரெண்ட் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சாதாரணமா ஜாகிங்க்கு போடுற Dress தான், இதையா நீ அப்பெல்லாம் பாக்குற அப்படின்ற மாதிரி மாலினி சொல்றாங்க. உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுக்கா, எல்லாத்தையும் நீங்க சாதாரணமா பாக்குறீங்க, ஆனா அப்படி கிடையாது. இந்த மாதிரிலாம் Dress போட்டா ஒவ்வொருத்தர் என்னென்ன பேசுவாங்க, எல்லாருமே தப்பு தப்பா கமெண்ட்லாம் பண்ணுவாங்க. மத்த வீட்டு பொண்ணுங்களை பேசினா கூட பரவாயில்ல, நம்ம வீட்டு பொண்ணுங்களே பேசும்போது பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரி ஃப்ரெண்ட் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அந்த ஃப்ரெண்டுக்கு பொண்ணே கிடையாது. இவங்க யார் பொண்ணை மீன் பண்ணி சொல்றாங்கன்னு பார்த்தா மாலினி பொண்ணை மீன் பண்ணி தான் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றேன்ற மாதிரி மாலினி கேக்குறாங்க. நம்ம மீரா இருக்கல்ல, காரிடார் தானே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பிராவெல்லாம் போடாம தான் வெளியே வரா. இந்த விஷயத்த சிலர் கவனிக்கிறாங்கல்ல, அவங்களுக்குள்ள தப்பு தப்பா பேசுறாங்க. கிராஸ் பண்ணும்போது நான் கேக்குறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இதை கேட்கிற மாலினிக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. மீரான்றது இவங்களோட மூத்த பொண்ணு தான். இப்ப வீட்டுக்கு வந்தவங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. பொண்ணு அந்த மாதிரியா ட்ரெஸ் பண்றா, பொண்ணோட ட்ரெஸ்ஸை மாத்தணுமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஒரு Dress போட்டு வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கா. இவங்களுமே அந்த Dress-ஐ ஏற இறங்க பாத்துட்டு இருக்காங்க. என்னம்மா அப்படி பாக்குறீங்க, Dress நல்லா இல்லையா, Dress-ஐ மாத்தணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறா. அப்படிலாம் இல்ல, கரெக்டா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கரெக்டா இருக்குன்னு சொன்னாலும் முகம் வேற மாதிரி இருக்கு. சரி ஓகே, இல்லைன்னா நான் Dress-ஐ மாத்திடுறேன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. அதெல்லாம் வேணான்னு சொல்றாங்க. பொண்ணு கேட்காம Dress-ஐ மாத்துறதுக்காக கிளம்பிடுறா. ஹஸ்பண்ட் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது ஒய்ஃபுமே அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அன்னீசியா நின்னுட்டு இருக்காங்க. என்னாச்சு, இன்னைக்கு உன்னோட ஃப்ரெண்ட் எதையாவது கொளுத்தி போட்டாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நம்ம பொண்ணு Dress எப்படி இருக்குங்க, கொஞ்சம் சரியில்லையான்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கேக்குறாங்க. எல்லாம் சரியா தான் இருக்கு, அந்த டாக்டர் அவ்வளவு புரிய வச்சோம் திரும்பி ஆரம்பிக்கிறியான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. அப்படி இல்லங்க, ஃப்ரெண்டு சொன்னான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவ சொல்றதெல்லாம் கேட்காது அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, வேற ஒரு Dress-க்கு மாறிடுறாங்க. மீரா ஆபீஸ்ல நான் டிராப் பண்ணவான்னு அப்பா கேக்குறாரு. இல்லப்பா நான் ஃப்ரெண்டு கூட தான் போறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அந்த சின்ன பொண்ணு பெண் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கா. பெண் வாங்குறதுக்கு இந்த Dress-ஓட போவியா, நீ ஒன்னும் பெண் வாங்கலாம் போவேனா, நான் போகும்போது வாங்கிட்டு வரேன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப ஹஸ்பண்டை வெட்டுறதுக்காக அம்மா வந்துட்டு இருக்காங்க. பொண்ணுகிட்ட இதை பத்தி உட்காந்து பேசணும்ன்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. நானே இந்த விஷயத்த கேட்டா அவ ரொம்ப கோவப்படுவா, எனக்காக நீங்க பேசி பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. உனக்காக பேசணும்னா நீ பேசிக்கோ, என்னாலாம் பேச முடியாது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இவங்களுமே மத்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பொண்ணுங்க ஏதோ ஒரு போட்டோவை பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போது இவங்களுக்கு பொண்ணோட விஷயங்கள் ஞாபகம் வருது. அதே மாதிரி ஒரு பையன் இருக்காருல, ஒரு பொண்ணு கிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்க்கும் போதே இவங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு. அதாவது அந்த ஃப்ரெண்ட் சொன்னதுல இருந்து யாரு பேசுறதை கேட்டாலும் இவங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிளாட்ல இருக்க ஒரு சின்ன பொண்ணோட பர்த்டே நடக்கும். பேரண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சிருக்காங்க. இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. மீராவோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா மீராவோட அம்மா மாலினி மட்டும் மிஸ் ஆகுறாங்க. என்ன சார் உங்க ஒய்ஃப் வரலன்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இதனால இவர் இருக்கார்ல, இவரோட பையன் கிட்ட போய் அம்மாவை கூட்டுவான்னு சொல்லிட்டாரு. பையனோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிட்டு மேல வந்துடுறான். அம்மா கொஞ்சம் அப்செட்டா தலையில கையை வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே உங்களை தாமா கேக்குறாங்க, வாங்கன்ற மாதிரி சொல்றான். நான்லாம் வரல, நீங்க போங்கன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி தலையில கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு பையன் கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தலைவலி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தலைவலி இல்ல, வேற ஏதோ இருக்கு சொல்லுங்கன்ற மாதிரி பையன் கேக்குறான். அதான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல, நீ போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போன சொல்லிட்டாங்க. ஏன் அம்மா அப்செட்டா இருக்காங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இந்த பையனும் இங்க இருந்து கிளம்புறான். அம்மா அப்செட்டா உட்காந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி பையன் சொல்றான். எல்லாம் அந்த காயத்ரி வேலைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதாவது மாலினி ஃப்ரெண்டா ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க பேர் தான் காயத்ரி போல. ஏன் காயத்ரி ஆண்டி என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பொண்ணுங்களும் கேக்குறாங்க. அப்பாவும் சொல்றதா வேணாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி வெளியே வாங்க பேசலான்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி கூட்டு வந்துடுறாரு. அந்த காயத்ரி என்ன சொன்னாங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம மீரா காரிடார்ல இருந்து போன் பேசுறாள், சின்ன பசங்க கிட்ட விளையாடுறாள், அப்பெல்லாம் இவ உள்ளாட போடாமையே வந்துடுறாளாம். இத மத்த பசங்க பார்த்து தப்பு தப்பா கமெண்ட் பண்றாங்களாம். இத பத்தி தான் சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற எல்லாருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு பசங்க கிட்ட சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் பேசுறதுக்காக வராரு. அதுக்குள்ள பசங்க பயங்கரமா சிரிச்சிடுறாங்க. இதுதான் பிரச்சனையா, இதுக்கு தான் அம்மா கோச்சிட்டு இருக்காங்களா, அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், இன்னைக்கே பேசி சால்வ் பண்றன்ற மாதிரி மீரா சொல்றாங்க. அப்பாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃபை சாப்பிடுறதுக்காக கூப்பிடுறாரு. எனக்கு வேணான்ற மாதிரி சொல்றாங்க. உன் பொண்ணு கிட்ட உட்காந்து பேசணும்னு நினைச்சல, உன் பொண்ணே பேசுறதுக்கு ரெடியா இருக்கா, வந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் இவருமே கூட்டு வந்துடுறாரு. இப்ப அம்மாவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க.
இப்பதான் எல்லாரும் கூடயும் சேர்ந்த மாதிரி இவங்க சாப்பிடுறாங்க, கொஞ்சம் சகஜமா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க சாதாரண ஒரு ஏரியால தான் இருந்திருப்பாங்க. இப்ப மீரா அத பத்தி தான் பேசுறாங்க. அப்பெல்லாம் இவங்க 2 பேர் ரொம்ப சின்ன பசங்க. மீரா இருக்காங்கல்ல, அப்ப நானே சின்ன பொண்ணு தான், எனக்கு வெறும் 14 வயசு தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்க சில விஷயங்கள் நடந்திருக்கும், அத பத்தி இப்பதான் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மீரா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த வயசுல ஷட்டில் கார்க்ல ரொம்ப ஆர்வமா இருந்திருப்பாங்க. பசங்க கூட சேர்ந்த மாதிரி ஷட்டில் கார்க்லாம் விளையாடி இருப்பாங்க. ஆனா இத பாக்குற நிறைய பேர் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. சிலருக்குலாம் இயற்கையாவே மார்பகம் பெருசா இருக்கும் பாத்தீங்களா, மீராக்கு அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இத பார்த்து தான் நிறைய பேர் தப்பு தப்பா கமெண்ட்லாம் அடிப்பாங்க. அதே மாதிரி அட்வைஸ் பண்றன்ற மாதிரி அம்மாக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்றதுக்கு வந்துருவாங்க. நீங்க ஏன் வெளியே இந்த மாதிரிலாம் அனுப்புறீங்க, இதனால தான் நிறைய பேர் கமெண்ட் அடிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஆனா இந்த 8 வருஷத்துல இன்னும் மாறிடுச்சு. இப்பெல்லாம் சோசியல் மீடியால ஒரு பொண்ணு போட்டோ போட்டாலே போதும், தப்பு தப்பா கமெண்ட் பண்றதுக்குனே ஒரு பெரிய கூட்டமே இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இத தம்பியும் கவனிச்சிட்டு இருக்காருல, நான் ஒன்னும் அப்படி இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படி இல்லனா நல்லது, ஆனா இது பெருமைப்படுற விஷயம் கிடையாது, இதெல்லாம் பேசிக்கான விஷயம்ன்ற மாதிரி மீரா சொல்றாங்க. இவங்க ஷட்டில் கார்க்கு விளையாடும் போது நிறைய பேர் கமெண்ட் அடிச்சு ஒரு இஷ்யூ வந்தது பாத்தீங்களா, அந்த இஷ்யூல இருந்து மீரா மென்டலா ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாங்க. இயற்கையாவே நம்ம மார்பகம் பெருசா இருக்கு, அதுக்கு போய் இப்படி கமெண்ட் பண்றாங்களே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. எப்படி இவங்களுக்கு அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுனே தெரியாது. அதனால ஸ்கூலுக்கு போகும்போது இவங்க இருக்காங்கல்ல, மார்பகம் பெருசா தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு ரோப் மாதிரிலாம் சுத்திட்டு போவாங்க. அது சுத்தி இருக்கிறதுனால மூச்சை கூட என்னால சரியா விட முடியாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால என்னோட படிப்பும் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போய்கிட்டே இருந்தது. அப்பதான் ஒரு டாக்டரை ரெக்கமெண்ட் பண்ணி பார்க்க சொன்னாங்க. நானும் அம்மாவும் சேர்ந்து தான் அந்த டாக்டரை பார்த்தோம். ஏன்னா என்ன பத்தி இந்த மாதிரி கமெண்ட் பண்றது அம்மாவையும் ரொம்ப பாதிச்சது, அதனால தான் அம்மாவும் என் கூட வந்தாங்க. அந்த டாக்டர் உண்மையிலேயே சூப்பரு, எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வச்சாரு. அதுக்கப்புறம் தான் நாங்க 2 பேருமே அதுல இருந்து வெளியே வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் மீரா சொல்றாங்க. நம்ம தான் அதுல இருந்து வெளியே வந்துட்டோம்லம்மா, திரும்பி என்னமா உங்களுக்கு கேள்வி, என்ன உங்களுக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க, நம்ம பேசி சால்வ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்றா. ஹஸ்பண்ட் கூட டாக்டர் தான் உனக்கு புரிய வச்சு அனுப்புனார்ல, ஏன் திரும்பி ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஆக்சுவலா டாக்டரை உட்கார வச்சு நல்லா பேசி புரிய வச்சிருப்பாரு. அதாவது 3வது கதையில ஒரு டாக்டர் வந்தாரு பாத்தீங்களா, அந்த டாக்டர் தான் உங்களுக்கு புரிய வச்சிருப்பாரு. நான் இப்பெல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், ஆனா காயத்ரி பேசும்போது எனக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, அதனால தான் கொஞ்சம் பிரேக் ஆயிட்டேன். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் இந்த விஷயத்தை பார்த்து அப்படின்ற மாதிரிலாம் அம்மா இந்த இடத்துல சொல்றாங்க. இப்ப மாலினி மறுநாள் காயத்ரி கூட வாக்கிங்காக வந்திருக்காங்க. நான் என்னோட பொண்ணு மீரா கிட்ட பேசிட்டேன், எல்லா இஷ்யூவும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நல்லது அப்படின்ற மாதிரிலாம் காயத்ரி சொல்லிட்டாங்க. காயத்ரி உனக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கலன்ற மாதிரி கேக்குறாங்க. காயத்ரியும் ஆமான்னு சொல்லிட்டாங்க. நீ நைட்டு நேரம் வந்துட்டு இருக்க, ஒரு நாய் உன்னை கடிச்சிருது, நாயோட தப்பா இல்ல உன்னோட தப்பான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா நாயோட தப்பு தான் காயத்ரி சொல்றாங்க. இல்ல இல்ல உன்னோட தப்பு தான், நீ எதுக்காக நைட் அந்த இடத்துக்கு போன, அதனால தானே கடிச்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது எப்படிக்கா என்னோட தப்பாகும், நாய் எப்படிக்கா என்ன கடிக்கும்ன்ற மாதிரிலாம் காயத்ரி கேக்குறாங்க. நீ பகல்ல கூட வெளியே போயிருக்கலாம், ஏன் நைட்டு போன, சரி நாய் கடிக்கூடாதுன்னு நினைச்சா நீ வீட்லயே கூட தான் இருக்கலாம், ஏன் வெளியே போனன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. காயத்ரிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. என் பொண்ணு உனக்கும் பொண்ணு மாதிரி தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. காயத்ரி ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ கமெண்ட் அடிக்கும் போது எதுக்காக சும்மா இருந்த, இதுக்கப்புறமாவது கமெண்ட் அடிக்கும் போது நீ சும்மா இருக்காத, நம்ம வீட்டு பொண்ணை பேசினா நம்ம விட்டுருவோமா, கமெண்ட் அடிக்கிறவங்க கிட்ட நீ எதிர்த்து பேசு, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப காயத்ரிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரிக்கா, இதுக்கப்புறம் கமெண்ட் அடிக்கும் போது அவங்க கிட்டயே பேசுறன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாலினி இருக்காங்கல்ல, எல்லா ரூட்லயும் காயத்ரியை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. காயத்ரிக்கு என்ன பேசுறதுனே தெரியல, நம்ம தான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்கல்ல. காயத்ரி ஏன் இப்படி இருக்க, எப்பவுமே போல ஜாலியா இரு, வா நடக்கலான்ற மாதிரி இவங்க நடக்க வச்சு கூட்டு போறாங்க. இப்ப காயத்ரியும் கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே இவங்க கூட நடக்கிறாங்க. 3வது கதையில ஒரு டாக்டர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த மாதிரிலாம் பேசி புரிய வைப்பாரு. அவரை மாதிரி தான் இந்த இடத்துல மாலினி நடந்திருக்காங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு கதையை முடிக்கிறாங்க. இந்த 5 கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இதுல 2 கதை மட்டும் தான் இருக்கு, மீதி 3 கதையோட லிங்கை நான் கொடுக்குறேன், கண்டிப்பா அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த 2 பிடிச்சிருந்ததுன்னா அந்த 3 உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த 5 கதையில எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.